இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற அல்ல. உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டரை அவர் படிச்சு பார்த்துருக்கணும்ல. அரசாங்கம் பண்ணாங்களா அதை நம்ம கேட்டுக்கிறோமா? ஏன்னா இப்போ வந்து மீனவர்கள் மட்டும் விடுவிக்க சொல்லிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள அந்த படகுகள் லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தரவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் யார் யாருடைய படகெல்லாம் சேதமடைஞ்சால் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். சார், அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, நம்முடைய அதிமுகவை போல, அதுபோல் சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற அல்ல. அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வேறு மாநிலத்துக்கு மாத்திரதா சொன்னாங்கல்ல. பட் உள்ளே நம்ம சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னா தான் பண்ணியிருக்கேன்ட்டு. எங்க கவுண்டர்ல நாங்க சொல்லியிருக்கோங்க. அதை அவர் பார்க்காம நீங்க சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டரை அவர் படிச்சு பார்த்துருக்கணும்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுக கவர்மெண்ட்ல டாஸ்மாக்ல முறைகேடோ ஊழலோ நடைபெறல அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக இடி மொத்தமாக இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறீங்க? இடி பெட்டிஷனை இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இடி மீனையும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் வந்தால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும். எனவே தான் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று ஏன் இந்த பிரச்சனையை வளவழுத்து கொண்டே செல்ல வேண்டும்? எங்கள்கிட்ட பயம் கிடையாது. எனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனை இருக்குன்றதுனாலயா இல்லை? அது அதாவது முதல்ல அது வந்து சொல்றாங்க. திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கார். இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர்னு இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடிப்பதை விட உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை விசாரித்தா சரியா இருக்காது அப்படின்னு திமுக நினைக்கலாம். இல்லை, சென்னை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள், இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள், நல்லவர்கள். அவர்கள் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும், அவர்கள் நடவடிக்கைகளே அரசுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுக்கும் எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி போகிறாங்க, ஒருத்தர் உடனே போடுறாரு, அந்த நீதிபதியுடைய சகோதரர் இவருக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். இப்படி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பழிச்சொல் எல்லாம் யாருக்கும் வர வேண்டாம். நிம்மதியாக இந்த வழக்கை முடிப்போம், உச்ச நீதிமன்றத்தில் முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய திட்டவட்டமான நாங்கள் முந்தலைங்க. நாங்கள் முதல்ல ஒரு நீதிபதி அமர்வு விசாரித்து ஸ்டே கொடுத்துச்சு, அடுத்த நீதிபதி அமர்வு வந்துச்சு. இப்போ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அது எத்தனை எஃப்ஐஆர் என்பது நீங்கள் இடியை தான் கேட்கணும், அவங்களை கேட்டுக்கணும். சார், இந்த ஊழல் முறைகேடே எந்த காலகட்டத்தினுடைய சேர்ந்ததாக பார்க்குறீங்க? அதிமுகவுன்னு இருந்தால் அதை விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரேடியாக தீர்வு வாங்கணுமோ, அவங்கள யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் கிடையாது. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்குது. எங்கள் உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வழக்கையும் விசாரிக்கின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அது ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே கேள்வியே கிடையாது. சார், கடந்த காலங்களில் டாஸ்மார்க்கில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களா? அதாவது இன்றைக்கு வழக்கு அவங்க ஈடி ரைடு நடத்துகிற போது சொல்கிறக்கூடிய ஒன்று தான். நாங்கள் நடந்திருந்தால் அதை விசாரிக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.